ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மெண்டல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு இளைய தளபதியோட ஃபேனாக இருப்பீங்க. அப்படி நானும் இளைய தளபதி அண்ணாவோட ஃபேன் தான். விஜய் அண்ணா வந்துட்டு அவரோட அரசியலுக்குள்ள ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அரசியலுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும். அவர் வந்துட்டு யார்கிட்டலாம் வந்துட்டு ஆலோசனை கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கணும். அப்படி நம்ம இளைய தளபதி விஜய் அவருக்கு பின்னாடி வந்துட்டு யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்துட்டு கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டீம் நேமை, அவரோட கட்சி சின்னம், கொள்கை எல்லாமே வந்து இனி வரப்போகிற இதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து எந்த ஒரு கட்சிக்குமே வந்து சப்போர்ட் இல்லை. நாங்கள் வந்து 2026 எலெக்ஷனுக்கு வரப்போகிறோன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்துட்டு சில சில முன்னோடிகள்கிட்ட வந்துட்டு கலந்து பேசி ஆலோசனைகளோடு வந்திருக்காரு. அந்த அரசியல் ஆலோசகர் யாருன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் வந்துட்டு விஜய் அண்ணா கூட வந்துட்டு சில முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. அவங்க டீம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இதை வந்துட்டு எந்த ஒரு ஸ்டேஜிலுமே வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு சொன்னதே கிடையாது. இனி வரும் காலத்தில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சில முக்கிய புள்ளிகள் எல்லாமே வந்துட்டு ஜாயின் பண்ணி இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வர 2026 கண்டிப்பாக இது ஒரு அரசியல் மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. நானும் இப்படி நினச்சிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி டிசைட் பண்ணுங்கள். ஆனால் என்னுடைய ஓட்டு தளபதி அண்ணாவுக்கு தான். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.